விஜய் சாருக்கு தான் கூட இருக்கிறவன் சொல்லுவான் இப்படி இருக்குது உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வந்துடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும்ன்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, நம்பாதீங்க. கேண்டிட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நாள் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு வரும், செல்ஃபி எடுக்கும். அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கும். அவர் விஜய் சாரே கேட்பார், இந்த பொருள் வேணாமா, பொருள்மா. அதெல்லாம் க்யூட்டான மூமெண்ட்ஸில். புஷி ஆனந்த் சார், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தான் வந்து அவர் இமேஜை காலி பண்ணுறீங்க போல். இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு பாதிக்கப்பட்டவருக்கு நலத்திட்டங்களை கொடுத்தாரு, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான், அது பாராட்டலாம். எல்லாருக்கும் வந்து 1000 பேர் கொடுக்குறாரு. பட் ஆனால் ஒரே என்னென்னா, ஒரு 1000 பேருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 1000 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்போம் இல்லையா. இருந்தாலும் அங்கே நின்று ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மணி நேரம் நின்றுருக்காரு. நின்று நான் பார்க்கும்போது வேர்வெல்லாம் ஊற்றிச்சு, அவர் நிற்க முடியல. இருந்தாலும் வந்து நின்று மொத்தமாக கொடுத்துட்டு போயிருந்தால பாராட்டுக்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதில் புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இவரு ரிலாக்ஸாக இருக்கும்போது அவர் போயிட்டு எல்லாம் தள்ளி விட்டுறாரு. அவன் எவ்வளோ ஆசையாக பார்க்க வந்திருப்பான். அவனை வந்து தள்ளி விட்டா என்ன ஆகும்? யார் கெட்ட பேர்? ஏன்னா நம்ம அந்த வீடியோஸ்லேயே நிறைய பேரை பார்த்தோம், பொருளை வாங்க வரல. பாதி பேர் எதுக்கு வராங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, இல்லை அவர் ஹக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ வருது ஃபுல்லாக ஃபேன் பேஸ். அவரோட ஃபேன்ஸ் வரும்போது புஷி ஆனந்த் அதை கொஞ்சம் போகிற காலத்தில் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற, பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறதா விஜய் சார்கிட்ட காட்டுறீங்க. அது எனக்கு புரியுது. இப்போ அந்த வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் சாரே வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க இப்படி வாங்க இப்படி. அது நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா விஜய் சார் நார்மலாக அந்த கோவம் வர ஒரு கேரக்டர் அது. ஆனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் இருக்கிற இடத்துல அவரை மேனேஜ் பண்ணிக்கிற விதம் நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன், சந்தோஷம். பட் கூட இருக்கிறவங்க நீங்கள் அதை கெடுத்து விட்டுறாதீங்கன்ற தயவுசெய்து. ஏன்னா அவருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அவரே ஏன்டா சைலண்ட்டாக இருங்கடா, கூலாக இருங்கடா அப்படின்னு கூலுன்றாரு. ஆனால் கூட இருக்கிறவங்க தான் அப்படியே பொங்குறீங்க, துள்ளுறீங்க. அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இவர் மட்டும் அவரு தான் மெயினாகவே அப்படியே பதட்டத்துலேயே இருக்குது. நீங்கள் கொடுக்குறது ஒரு 1000 பேரோ 1500 பேர் தான், ஒன்றும் அங்கே பெரிய இதே ஆக போகிறது. ஸோ அதை பொறுமையாக பேசியாக கொடுத்துரும். நிறையா உண்மையிலே அதை ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணுறோம் விஜயை. பட் அந்த 1500 தான் கவுண்ட்டு நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குற கெப்பாசிட்டியில் இருக்கீங்க. அதை கொஞ்சம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விஜய் சார் மட்டும் இல்லை, யார் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாலும் அதை தப்பு சொல்கிற ஆட்கள் நம்ம மக்கள் கிடையாது, அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. பட் டூ மச் ஆஃப் பப்ளிசிட்டி அதில் தேடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். இப்போ விஜய் சாரை அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எங்கன்னா சுற்றி அவர் ஃபோட்டோ இருந்துச்சா? எங்கேயும் கிடையாது. நார்மலாக இருந்தாங்க, நார்மலாக கொடுத்தாங்க, நார்மலாக பண்ணுவோம். இது ஒரு டீசென்சி, ஒரு நல்ல ஒரு இதுதான். பட் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இப்படியே நிற்காதீங்கன்றது தான். ஏன்னா இப்போ கேட்பாங்க, கமெண்ட்ஸில் கேட்பாங்க, அன்றைக்கி விஜயை கலாச்சிங்க, இன்றைக்கி என்னடா புகறீங்கன்னு கேட்பாங்க. அவர் ஃபேன்ஸே கேட்பாங்க. அதை தான் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கொடுக்காதீங்க. எப்படியோ விஜய் சார் லோகோ இருக்குது, விஜய் சார் கொடி இருக்குது, அதே மோர் தென் அதுவே மோர் தென் எனாஃப். நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்காதீங்க. விஜய் சார் தான் பண்ணுறாருன்றது மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணது ரியலி அப்ரிஷியேட்டபிள் தான், ஒன்றும் தப்பு சொல்ல. பட் போகிற காலத்தில் நீங்கள் இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட முடியாது. போகிற காலத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும் மக்களுக்குன்றது என்னோடய கருத்து. அவர் அரசியலுக்கு வரல, அதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயங்கள். வந்தாலும் இது மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தால் மக்கள் வந்து அப்படி லைக் பண்ணால் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, இல்லைனா அவாய்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். புஷி ஆனந்த் சார், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தான் வந்து அவர் இமேஜை காலி பண்ணுறீங்க போல். அந்த மாரிலாம் ரொம்ப பதட்டப்படாதீங்க. எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நீங்கள் பண்ணுற அந்த இதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிறாங்க, தவிர கிடையாது. வரவங்களாம் வந்து எனக்கு பொருள் வாங்குறதுக்கு வரல, அவரை பார்த்தா போதுன்னு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவ்வளோதான். அதில் ஒரு சில வந்து ஒரு கேண்டிட் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். நார்மலாக அது எல்லாத்துலேயும் நடக்கும். அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நாள் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு வரும், செல்ஃபி எடுக்கும். அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கும். அவர் விஜய் சாரே கேட்பார், இந்த பொருள் வேணாமா, பொருள்மா. அதெல்லாம் க்யூட்டான மூமெண்ட்ஸில் அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பதட்டத்துலேயும் விஜய் சார் வந்து அந்த பொண்ணையும் சரி, அந்த பாட்டி அம்மாவையும் சரி ஹேண்டில் பண்ண விதங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ரியலி அப்ரிஷியேட்டபிள் தான். யாருக்கும் எப்போ தோணுதோ ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அட்லீஸ்ட் இப்போயாச்சும் தோணி ஹெல்ப் பண்ணுறீங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவர் அரசியலுக்கு வரல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஹெல்ப் பண்ணோன்ற ஒரு மனசே வந்து எல்லாருக்கும் வராது. அது நார்மலாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுறது ஒன்று தான். இப்போ கேபி பாலாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மனசு வருதுன்னா அந்த மனசே சில பேருக்கு தான் வரும்ன்ற. நான் கடவுள் எல்லாருக்கும் அந்த நல்லது செய்கிற மனசு கொடுத்துட மாட்டார். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற குணம் இருக்கா? இல்லை.
ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுற குணங்களே சில பேருக்கு தான் கொடுப்பாங்க. அது இவருக்கு இப்போ வந்திருக்குதுன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற குணங்கள் நம்ம எல்லாருக்குமே கடவுள் கொடுக்கணுன்றது என்னோட ஒரு விஷ் தான். நியூ இயர் ரெசல்யூஷனாக இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் சரி, நாங்களும் நீங்கள் கமெண்ட்ஸில் இப்போ கேட்பீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கும் அந்த மனசு தரணும் தான் நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் கடவுள் அந்த மனசு தரணும். நீங்களும் நியூ இயர் ரெசல்யூஷனாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை அப்பப்போ எல்லாருக்கும் செய்யுங்கன்றது எங்களோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ விஜயகாந்த் சார் இறந்தார், ஒரு 4 நாள் பேசுவீங்க அவரை பற்றி. அவ்வளோதான், இப்போ பேசுறது இல்லையா? இப்போ ஒன்றுமே இல்லை, நீயே வந்து நியூஸில் போடுறல்ல, உன் மீடியாவில் போடுற, எவ்வளோ நாள் விஜயகாந்த் சாரை பற்றி போடுவேன்? அதுக்கப்புறமா நீயும் மறந்துடுவேன், மக்களும் மறந்துடுவாங்க. இதுதான் உண்மை. இப்போ ஒன்றுமே இல்லை, விஜய் சார் கிட்ட ஒரு 1500 பேர் வாங்கினாங்களே, அந்த 1500 பேர் எவ்வளோ நாள் அதை ஞாபகம் வச்சுருப்பாங்கன்றீங்க? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது பண்ணனால அரசியலில் ஒரு பெரிய தாக்கம் வருமானதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயங்கள். கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்கணும். அந்த மக்கள் மத்தியில் நீங்கள் போய் சேர்ந்தால் தான் உங்களால் ஒரு தலைவனாக வந்து ஜெயிக்க முடியுமே தவிர்த்து ஒரு ஹெல்ப்பு பண்ணிட்டு 2 ஹெல்ப்பு பண்ணிவிட்டு நான் நின்றுவேனா, நான் ஜெயிச்சிருவேனா, அதெல்லாம் முட்டாள்தனம். இதெல்லாம் அதே மாதிரி கூட இருக்கிறவன் சொல்லுவான், விஜய் சாருக்கு தான் கூட இருக்கிறவன் சொல்லுவான், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும்ன்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்களே யோசிச்சு நீங்களே முடிவெடுங்க. கூட இருக்கிறவன் தான் நம்மளை கவுத்து வருவோம். அதை விஜய் சார் புரியும். அரசியல் வேறு, சினிமா வேறு, சரிங்களா? அதை வந்து தெளிவாக ஒருத்தன் புரிஞ்சுக்கினான்னா அவன் அரசியலில் ஜெயிப்பான். கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் ஓட்டு போகிறோன்னு நினச்சா அது முட்டாள்தனம். விஜயகாந்த் மாரி ஒரு நல்லது செஞ்சு யாருமே கிடையாது. செத்தப்போ அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஓட்டு போட்டாங்களா? நான் சொல்கிறது புரிதுங்களா? ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், அதான் சொல்கிறேன். அரசியல் வேறு, மற்ற விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறது வேறு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது சினிமான்றது வேறு. அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். இதுதான் சிம்பிளான விஷயம்.